பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டோரியோடு கூட நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இது எண்டு வரைக்கும் கேளுங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி ட்விஸ்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். எண்டு வரைக்கும் கேளுங்க. ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஜபக்கூட்டம் நடந்துச்சு. அந்த ஜபக்கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து பக்கத்துலலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து சாயந்தரத்தில் கூட்டம் இருக்குது, தயவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டாக போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த சாயந்தரம் ஆகிடுச்சு, அங்கே அந்த கூட்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே இங்கே ஜபக்கூட்டம் நடக்குது, நான் போயிட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேங்க அப்படின்வாங்க. அவங்க கணவர் என்ன சொல்வார்னா, இல்லை வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நீ என்ன அங்கே போய் உட்காந்து நீ என்ன பண்ண போகிற, போய் வீட்டு வேலையை பாருப்போ அப்படின்வார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சரின்னு போய் வீட்டில் இருக்கிற ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. திருப்பி வந்து அங்கே சத்தம், அங்கே கூட்டம் நடக்குதுல, அந்த சத்தத்தை கேட்டு உடனே இந்த அம்மா எங்க பாட்டெல்லாம் பாடுறாங்கங்க, நான் போய் கொஞ்சம் கேட்டு வரேங்க அப்படின்வாங்க. உடனே இவர், எனக்கு பசிக்குது, ஃபஸ்ட்டு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரியா நீனு, இப்போ தான் அங்கே இங்கே அதுவே அல்லலியோ கூட்டம், அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற போ அப்படின்வார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, ஏங்க சாப்பாடும் சாப்பிட்டீங்க, போய் ஒரு 2-3 வார்த்தையாவது கேட்டு வந்துடுறேன், நீங்கள் விடங்குங்க அப்படின்மா. உடனே அவர், இதுனா உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குது, அங்கே போய் என்ன பண்ண போகிற நீனு, சரி போயிட்டு 3 வார்த்தை கேட்டுட்டு அப்படி போயிட்டு அப்படி வந்துடணும், 3 வார்த்தை தான், 3 வார்த்தை கேட்டுட்டு முந்தானையில் 3 முடிச்சு போட்டு வந்துடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே இந்த அம்மா உடனே குடுகுடுன்னு அந்த கூட்டத்துக்கு போகுமா. போயிட்டு அங்கே போய் உட்காந்து அங்கே போவாங்க. போனவுடனே அங்கே பாஸ்டர் அப்போ தான் எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாராம். எல்லாரும் வந்துட்டிங்களா அப்படின்னு வரான். உடனே இந்த அம்மா தலையாட்டிட்டு உட்காருவாங்களாம். எல்லோரும் உட்காந்துட்டிங்களா அப்படின்னு வாங்கலாம் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவாராம். உடனே இந்த அம்மா உட்காந்துறாங்களாம். கொஞ்சம் பேர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. உடனே அதை பார்த்தோடனே அந்த பாஸ்டர், எல்லோரும் போகிறீங்களா அப்படின்னு வரான். உடனே இந்த அம்மா, எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொன்னார், எல்லோரும் உட்காந்துட்டிங்களான்னு சொன்னார், எல்லோரும் போகிறீங்களான்னு சொன்னார். 3 வார்த்தை ஆச்சுன்னு 3 முடிச்சு போட்டு இந்த அம்மா நேராக வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததும் இந்த அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். தூங்குறதுக்கு எல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே இது மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டை சுற்றிலும் திருடர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிடணுன்னான்னு சொல்லிட்டு திருடங்க எல்லாம் அவங்க வீட்டை சுற்றி சூழ்ந்துருப்பாங்க. இது வந்து இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார், அவங்க கணவர் சொல்லுவார், ஏண்டி இன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு அல்லலியா கூட்டத்துக்கு போனல்லடி, அங்கே என்ன சொன்னாங்க, இந்த 3 வார்த்தை சொல்லு, போய் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணுன்னு சொன்னால, சொன்னியா நீனு அப்படின்வாங்களாம். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், எல்லோரும் வந்துட்டிங்களா. இப்போ திருடங்க என்ன பண்ணுறாங்க, டேய் நம்ம வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு என்னடா பண்ணுறது, சரி எல்லோரும் உட்காருங்கடா அப்படின்னு வரான். அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்களாம். உடனே இந்த லேடி, எல்லோரும் உட்காந்துட்டிங்களா அப்படின்னு வாங்கலாம். உடனே இவங்க இருக்கிறவங்க திருடங்கெல்லாம், டேய் நம்ம உட்காந்தது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுடா, எல்லாம் எலும்புங்கடா எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம் திருடங்க. உடனே இவங்க, எல்லோரும் போகிறீங்களா அப்படின்னு வாங்கலாம். உடனே அடித்து பிடிச்சி இந்த திருடங்கெல்லாம் ஓட்டமாக ஓடுவாங்களாம். இந்த சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்தினர் என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் வந்து கதவு தட்டுவாங்களாம். என்னப்பா உங்கள் வீட்டில் என்ன இவ்வளோ திருடம் போகிறான், என்னப்பா பண்ணீங்க, என்ன போலீஸ் வர வச்சிங்களா இல்லை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, போலீஸா திருடனா, யார் வந்தா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்னதும், இல்லை நீங்கள் ஏதோ சத்தம் கேட்டுச்சு பயங்கரமாக, அதை கேட்டு தான் அவங்களாம் ஓடுறாங்கன்னதும். அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சான், இவங்க பேசின அந்த 3 வார்த்தையை கேட்டு தான் அந்த திருடங்களே ஓடி இருக்காங்கன்னு சொல்லி. இவங்க பேசின அந்த வார்த்தை அந்த திருடங்கள் வந்து அவங்களுக்காக தான் பேசியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஓடிட்டாங்க. அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சிச்சான், சும்மா போய் அங்கே உட்காந்து வந்து சொன்ன அந்த 3 வார்த்தைக்கே இவ்வளோ பெரிய பவர் அப்படின்னா, அப்போது அந்த ஜபம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் நம்ம தியானித்தா அப்போ அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் அதை உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளோ அருமையாக இருக்குல்லங்க. வேதவசனம் இப்படி தாங்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம்
35வது வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வேளை வானமும் பூமியும் இந்த உலகமே இல்லாத போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அது ஒரு நாள் ஒழிந்து போவதில்லைங்க. அது ஜீவனுள்ள வார்த்தை. நீங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, நீங்கள் படுக்கையில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது, நீங்கள் துயரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஜீவனை கொடுத்து மீண்டுமாய் உங்களை உயிரடைய செய்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.